தேர்தல் துறையானது மத்திய தேர்தல் துறையானது புதுச்சேரி மாநிலத்தில் தீவிர வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு நவம்பர் மாதம் 4ஆம் தேதி ஆரம்பித்திருக்கிறது. அந்த புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தேர்தல் ஆணையர் அவர்கள் அவருடைய அதிகாரிகள் மூலமாக வாக்காளர்கள் தங்களுடைய பெயரை பதிவு செய்வதற்காக மனுக்களை கொடுத்து வருகிறார்கள். இதில் 2002, 2005 வாக்காளர் பட்டியலில் வாக்காளர் பெயர் இருந்தால் அவருடைய பெயர், அவருடைய ஆதார் எண், அவருடைய வாக்காளருடைய எண் மற்றும் தகப்பனார், தாயார் அவருடைய பெயர்கள், அவருடைய கைபேசி எண், இவைகளை எல்லாம் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று அதிலே குறிப்பிட வேண்டும், அந்த மனுவிலே குறிப்பிட வேண்டும் என்று கூறியிருக்கிறது. 2002 வாக்காளர் பட்டியலில் அவருடைய பெயர் இருந்தால் அவர் எந்தவித ஆதாரமும் கொடுக்க வேண்டியதில்லை. அதை அந்த படிவத்தில் அவர்கள் பெயர், வாக்காளர் அட்டை எண், அதாவது 2002ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் உள்ள பெயர், அவருடைய வாக்காளர் அட்டை எண், உறவினர் பெயர், உறவு முறை, மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதி, சட்டமன்ற தொகுதியில எந்த பக்கத்தில் இருக்கிறது, வரிசை எண் என்ன அப்படின்னு குறிப்பிடணும். அது குறிப்பிட்டா மட்டும் போதும். ஆனால் 2002க்கு பிறகு வாக்காளராக இருக்கிறவர்கள் அவர்கள் அந்த விளக்கத்தை கொடுக்கணும். உறவினர் பெயர்லாம் ஏற்கனவே வாக்காளர் பட்டியல பேர் இருந்தா அவங்களுடைய உறவினர் பெயரை அதுல குறிப்பிடணும். அவர்கள் அதாவது அவங்களோட போட்டோவில் பின்னால வெள்ளையா இருக்கணும், கலர் போட்டோவா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கையெழுத்திட்டு கொடுக்கணும். அதாவது 4ஆம் தேதி கொடுக்க ஆரம்பிச்ச அந்த மனு இப்பொழுது இன்னும் 2வது சுத்து வந்து அதை திருப்பி வாங்க போறாங்க. பல தொகுதிகளுக்கு நாங்கள் சென்று பார்த்தோம். மக்களுக்கு அதை எப்படி பூர்த்தி செய்வது என்ற விவரமே தெரியல. மக்கள் எல்லாம் அவதிப்படுகிறார்கள். இதுதான் வந்து அந்த அவங்க கொடுத்த மனு எனக்கு வந்தது. இதுல நாங்க படிச்சவங்க, விவரம் தெரிஞ்சவங்க நாங்க பூர்த்தி செய்து கொடுத்துடலாம். ஆனா படிக்க தெரியாதவர்கள், கிராமத்தில் இருக்கின்ற தாய்மார்கள், பெரியவர்கள், அது மட்டும் இல்லாம விவசாயிகள், இவர்கள் எல்லாம் எப்படி இதை பூர்த்தி செய்து கொடுக்க முடியும்? ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, நாங்க சிறப்பு முகாம் நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. பல பகுதிகளுக்கு சென்று பார்க்கும் பொழுது மக்கள் அவங்க கொடுத்தாங்க பாருங்க, தேர்தல் துறை அதிகாரி, புதுச்சேரி தேர்தல் துறையினுடைய BLO அவங்க கொடுத்தாங்க பாருங்க, அந்த பாரத்தை வாங்கி வீட்டுல வச்சுக்கிறாங்க. அவங்ககிட்ட ஆதார் அட்டை இருக்கு, அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கு, இருந்தாலும் கூட அதை நிரப்ப தெரியல அவங்களுக்கு. இது தேவையில்லாத ஒன்று. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா,
ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியலை வச்சுதான் 2024 வரைக்கும் நம்ம தேர்தல் நடத்திருக்கோம். புதுச்சேரி மாநிலத்தில் நடந்திருக்கு. 2002 ஆதாரமா வைக்க வேண்டிய காரணம் என்ன? ஒண்ணு. ரெண்டாவது, அந்த தேர்தல் அதிகாரி வரும்போது நீங்க வீட்டுல இல்லைன்னா அவங்க பேரை வாக்காளர் பட்டியல இருந்து எடுத்துருவீங்களா? கண்டிப்பா எடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க போட்டோ ஒட்டி கொடுக்கலன்னு வச்சுங்க, வாக்காளர் பட்டியல இருந்து பேர் எடுத்துருவாங்க. இது ஜனநாயக படுகொலை. மக்களுக்கு உள்ள வாக்குரிமையை தேர்தல் துறை பாரதிய ஜனதாவோடும் மோடி அரசாங்கத்தோடு இணைந்து அதை பறிக்கின்ற வேலையை இது பார்க்கிறது. இது வாக்கு திருட்டுக்கு வழிவகுக்கும். இதைத்தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஹரியானா மாநிலத்தில் இந்த மோடி அரசாங்கமும் மத்திய தேர்தல் துறை இணைந்து வாக்கு திருட்டில் எப்படி ஈடுபட்டார்கள் என்று 1 மணி நேரம் அவர் பேட்டி அளித்தார் ஆதாரத்தோடு. அதாவது பிரேசில் நாட்டில் உள்ள ஒரு மாடல் அழகி பேர் படம் இருக்குது. அவங்க 22 இடத்துல ஒரே அதாவது 22 பூத்துல அவங்க பேர் இருக்குது. ஒரே படம், ஒரு அம்மையாருடைய படம். அவங்க பேர் ஷாலினி, சரஸ்வதி, மும்தா பிஜேபின்னு சொல்லி ஒரு பேரே 10 இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு மாநிலத்துல ஒரு வாக்காளர் இருக்காரு. அவர் ஹரியானாவிலும் வாக்காளர் ஆகிறாரு, உத்தரப்பிரதேசல இருக்கிறாரு, ராஜஸ்தான்ல இருக்கிறார். இப்படி இந்த குளறுபடிகளுக்கு இடம் கொடுக்கின்ற வகையில தேர்தல் துறை மோடி அரசாங்கத்துக்கு ஆதரவாக மத்திய தேர்தல் துறை நடந்து வருகிறது. இதை எதிர்த்து தான் நாங்க வாக்கு திருட்டு சம்பந்தமாக புதுச்சேரி மாநிலத்தில் கையெழுத்து வாங்கியிருக்கிறோம். சுமார் 3 லட்சம் கையெழுத்துக்களை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்கள் மக்களை நேரடியாக சந்தித்து வாங்கியிருக்கிறோம். இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் கணக்கெடுப்பு தேவையில்லாத ஒன்று, மக்களை பழிவாங்குகின்ற செயல். அது மட்டும் இல்லாம மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கின்ற வேலையை மோடி அரசாங்கமும் பாஜகவும் செய்து வருகிறது. தேர்தல் துறை அதற்கு உடந்தையாக இருக்கிறது. ஆகவே இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு நடவடிக்கை மத்திய தேர்தல் துறையும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தேர்தல் துறையும் நிறுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சமூக வலைதளத்தில் பாரதிய ஜனதா கட்சிகளும் சில விஷமிகளும் புதுச்சேரி மாநிலத்தில் மத்திய கிராமப்புற சுகாதார திட்டத்தின் கீழ் 2019 மருந்து வாங்கப்பட்டது சம்பந்தமாக அதில் என்னையும் உட்படுத்தி அவர்கள் பாரதிய ஜனதாவினுடைய சமூக வலைதளத்தில் போட்டு வருகிறார்கள். அதற்கு நான் பதிலடி கொடுக்கின்ற வகையில மிக தெளிவாக அந்த 2019 சம்பவம் நான் முதலமைச்சராக இருக்கும்போது நடைபெற்றது. அப்பொழுது அந்த சுகாதாரத்துறை அமைச்சராக திரு மல்லாடி கிருஷ்ணராவ் அவர் இருந்தார். NRHM பொறுத்த வரைக்கும் அந்த மருந்துகள் அவசரமாக வாங்க வேண்டி இருக்கின்ற காரணத்தால் அதற்கான அதிகாரத்தை சுகாதாரத்துறையினுடைய இயக்குனருக்கும் அந்த குழுவுக்கும் கொடுக்கப்பட்டது. அந்த கோப்பு என்னிடம் வராது. நேரடியாக நான் அந்த கோப்பை பார்த்ததில்லை. அது மக்களுக்கு ஊட்டச்சத்துக்கும் சுவாக நோயை தீர்ப்பதற்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்கின்ற மருந்து என்பதால் அதை அந்த சுகாதாரத்துறை இயக்குனர் அளவிலேயே அது முடிந்துவிடும் என்று நான் கூறினேன். அப்பொழுது நான் மிக தெளிவாக அந்த 2019ஆம் ஆண்டு வாங்கப்பட்ட
அந்த மருந்துகள், அதாவது அந்த மருந்தினுடைய வீரியம் 2 மாதத்துல முடிந்துவிடும் என்ற சூழ்நிலையில் அது வாங்கப்பட்டிருக்கிறது. இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. ஆகவே இதை விசாரணை வைத்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று நான் கூறியிருந்தேன். அது மட்டுமல்ல, 2022ஆம் ஆண்டு இந்த குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டு நடராஜன் என்பவர், அவர் NRHMல பணிபுரிந்தவர், அவருடைய துணைவியார் கம்பெனியில அது வாங்கப்பட்டிருக்கிறது. அதில் கூட்டு சதி நடந்திருக்கிறது. ஆகவே இதை அந்த நடராஜன் கூட கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இப்பொழுது ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார். அதற்கு பிறகு அப்பொழுது இயக்குநராக இருந்த மருத்துவத்துறை இயக்குநராக இருந்த ராமன் அவர்கள், துணை இயக்குநராக இருந்த திரு மோகன்குமார் அவர்கள், அந்த NRHM பொறுப்பாளராக இருந்த திருமதி அல்லிராணி அவர்கள், அந்த மருந்து கம்பெனியுடைய உரிமையாளராக இருக்கின்ற நடராஜன் மனைவி மற்றும் மருந்தாளர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இப்பொழுது திரு ராமன் அவர்கள் வெளியிலே வந்திருக்கிறார், ஜாமீனிலே வந்திருக்கிறார். நான் மிக வெளிப்படையாக கூறுகிறேன், இந்த 2019 மருந்து வாங்கப்பட்டதில் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நான் எந்த விசாரணைக்கும் தயாராக இருக்கிறேன். அது புதுச்சேரியில் உள்ள விஜிலன்ஸ் துறையோ அல்லது மத்திய விஜிலன்ஸ் துறையோ அல்லது CBI விசாரணை வைத்தால் அதை எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் என்று மிக தெளிவாக கூறுகிறேன். அந்த கோப்பை நான் பார்த்தது கிடையாது. அது சம்பந்தமான என்னிடம் நேரடியாக எந்த புகாரும் நான் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் வரவில்லை. எனக்கு மறுபடியும் கிடைத்த தகவலின்படி அதே கம்பெனியில் தொடர்ந்து 2022 வரை மருந்து வாங்கப்பட்டிருக்கிறது. அதுவும் 2 மாதத்தில் முடிகின்ற வீரியம் குறைந்த மருந்தை வாங்கி இருக்கிறார்கள். 2021 2022 சுகாதாரத்துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் 2019 விசாரணையோடு முடித்தால் மட்டும் போதாது, 2022 வரை அந்த நடராஜனுடைய மனைவியினுடைய கம்பெனியில் அந்த மருந்தை யார் யார் வாங்கி இருக்கிறார்கள், அந்த துறையினுடைய அமைச்சராக முதலமைச்சர் இருந்திருக்கிறார். இந்த பாஜக NR கூட்டணி ஆட்சியில இது நடந்திருக்கிறது. அவர்களையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். இந்த பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் ஆட்சியில் ஊழல் நடந்தது என்று மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ராமலிங்கம் அவர்கள் கூறினார். அவர்களுக்கு நான் இப்பொழுது ஒரு கேள்வி கேட்கிறேன். 2019க்கு பிறகு 2022 வரை அந்த நடராஜனுடைய துணைவியார் கம்பெனியிலிருந்து மருந்து வாங்கியது NR பாஜக கூட்டணி ஆட்சியில் வாங்கப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணைக்கு முதலமைச்சரை நீங்கள் உட்படுத்த தயாரா? நான் எந்த விசாரணைக்கும் தயாராக இருக்கிறேன். இதற்கு பாரதிய ஜனதா கட்சியும் NR கட்சியும் பதில் சொல்லி ஆக வேண்டும். அது மட்டுமல்ல, என் குடும்பத்தை பற்றியும் ஒரு தவறான தகவலை பரப்பி வருகிறார்கள். என் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் விசாரணைக்கு தயாராக இருக்கிறார்கள். அதையும் நான் வெளிப்படையா சொல்றேன். அதாவது வதந்தியை ஊடகங்கள் மூலமாக சில ஊடக நண்பர்கள் எல்லாம் பரப்பி வருகிறார்கள். அவர்கள் யார் யார் என்று எனக்கு தெரியும். அதையும் நான் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். எனக்கோ என் குடும்பத்தை சேர்ந்தவருக்கோ யாருக்கோ இதுல சம்பந்தம் கிடையாது.
நான் தொடர்ந்து உங்களுக்கு கூறியது போல மரியாதைக்குரிய அமைச்சர் ஜான்குமார் அவர்கள் திரு சார்லஸ் மார்டினோடு தொடர்பில் இருக்கிறார். அவருடைய புகைப்படங்கள் எல்லாம் அவர் என்ஆர் பாஜக கூட்டணி ஆட்சியில் பாரதிய ஜனதாவினுடைய அமைச்சராக இருந்து கொண்டு அவருடைய படம் சார்லஸ் மார்டினோடு வந்து கொண்டிருக்கிறது. இது லேட்டஸ்ட் படம். நெல்லித்தோப்பு ஜங்ஷன்ல அந்த சிக்னல் பக்கத்துல இந்த போஸ்டர் இருக்கு. இதுல ஜான்குமாருடைய 2 பிள்ளைகள் சார்லஸ் மார்டின் இருக்கிறார். இது லேட்டஸ்ட் படம். இதுக்கு முன்ன நானு இந்த படத்தெல்லாம் காட்டினவங்க கிட்ட சொன்னேன். அதே போல சார்லஸ் மார்டினோடு ஜான்குமாரும் அவருடைய பிள்ளைகளும் இருப்பதை நான் காட்டினேன். என்ன சொன்னாரு? நான் கேட்ட கேள்விக்கு மரியாதைக்குரிய ராமலிங்கம் சொன்னாரு, நாங்க மேலிடத்துக்கு இது சம்பந்தமா கூறியிருக்கிறோம். அதாவது சார்லஸ் மார்டினுடைய அவர்களோடு